வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்றைய தலைப்பு ராமன் இருக்கும் இடம்தானே அயோத்தி என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். அயோத்தி அரண்மனையில் தசரத மன்னன் எனக்கு வயதாகிவிட்டது, அதனால் நாளைக்கு ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தெரிவித்தார். உடனே மற்ற அமைச்சர்களும் எல்லோரும் சந்தோஷமாக சரி என்று சொன்னார்கள். நாட்டு மக்களும் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் என்று தெரிந்தவுடன் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆடி பாடி குதூகலித்தார்கள். மன்னன் அறிவித்ததை கேட்டு கூனி மறைந்திருந்து உடனே கைகேயிடம் போய் ராமருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவித்திருக்கிறார். அதனால் நீ மன்னரிடம் என் மகன்தான் நாட்டை ஆள வேண்டும், ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல் என்று சொன்னார். அதற்கு கைகேயி ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு யோசித்து சரி என்று சொன்னாள். இதை மன்னரிடம் எப்படி தெரிவிப்பது என்று யோசிக்கையில் அதற்கு கூனி சொன்னால், முன்பு ஒரு சமயம் சம்பாசுர யுத்தத்திலே நீங்கள் எனக்கு 2 வரம் கொடுத்தீர்கள் அல்லவா, அதை இப்போது தாருங்கள் என்று சொன்னாள். இது இப்படி இருக்க மன்னன் கைகேயிடம் நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னார். உடனே கைகேயி என் மகன்தான் நாட்டை ஆள வேண்டும், ஸ்ரீராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொன்னாள். உடனே மன்னர் அதிர்ச்சி அடைந்தார். இது கூடாது என்று சொன்னாள். அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. நீங்கள் தானே எனக்கு 2 வரம் தருவீர்கள் என்று சொன்னீர்கள், அது இப்பொழுது தாருங்கள் என்று சொன்னாள். மன்னர் அதற்கு பதில் பேசவில்லை. பிறகு ராமனிடத்தில் இதை எல்லாவற்றையும் சொன்னார்கள். ராமனும் சரி என்று சொல்லி காவி உடை அணிந்து எல்லோரிடமும் விடைபெற்று லக்ஷ்மணரிடம் வந்தார். லக்ஷ்மணா, நீ அரண்மனையில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்துக்கொள் என்று சொன்னார். உடனே லக்ஷ்மணர் நான் இங்கே இருக்க மாட்டேன் என்று சொன்னார். அண்ணா, தண்ணீர் உள்ளவரைதான் நிலமும் மீனும் உயிர் வாழும், அதுபோல நீங்கள் இருக்கும் வரைதான் நானும் சீதா பிராட்டியும் உயிர் வாழ்வோம் என்றார். அதற்கு கம்பர், நீர் உள எனில் உள மீனும் நிலமும், பார் உள எனில் உள யாவும் பார்ப்புரின், நார் உள தனு உளாய் நானும் சீதையும், ஆர் உளர் எனின் உளம் அருளுவாய் என்றார். இதை கேட்ட ராமர் சரி வா என்றார். பிறகு சீதையிடம் சென்றார். சீதையிடம் நீ அங்கு வரவேண்டாம், அது வெப்பம் மிகுந்த காடு என்று சொன்னார். அதற்கு சீதை, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றார். மேலும் ராமன் இருக்கும் இடம்தானே எனக்கு அயோத்தி என்று சொன்னாள். பிறகு மூவரும் கானகம் சென்றார்கள். நன்றி, வணக்கம்.